ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பித்தப்பை என்பது ஒருவரின் மேல் வயிற்றில் கல்லீரலுக்கு சற்று மேலாகவும் வலது பக்கமும் இருக்கும் ஒரு சிறிய உறுப்பு தான் பித்தப்பை. இதில் உருவாகும் பித்தமானது செரிமானத்திற்கு உதவும் பச்சை மஞ்சள் திரவமாகும். இந்த பித்த குழாயில் உருவாகும் பித்தப்பை கல் அல்லது பிற அடைப்பு காரணமாக பித்தப்பையில் பல சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. இந்த கல் ஏற்பட முக்கிய காரணம் கொலஸ்ட்ரால் போன்ற பித்தத்தில் உள்ள கெட்டியான கலவைகள் பித்தப்பை கற்களுக்கு மிகவும் பொதுவான காரணமாகும். கெட்டியான உணவை உட்கொள்ளும்போது அது ஜீரணமாக மிகவும் சிரமப்படுகின்றன. அப்போது இது மாவு போல் உறைந்து விடுகின்றன. அதேபோல் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள உணவை அடிக்கடி சாப்பிடும்போதும் இந்த பித்தப்பை கற்கள் உருவாகின்றன. இதன் அறிகுறியாக வலது மேல் வயிற்றில் அல்லது வயிற்றின் நடுவில் கடுமையான வலி ஏற்படும். மேலும் வறுத்த உணவுகள் போன்ற அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்ட பிறகும் வலி ஏற்படும். அதோடு வாந்தியும் சில பேருக்கு வரும். சில பேருக்கு இயல்பை விட அதிகமான உடல் வெப்பநிலை, வேகமான இதய துடிப்பு, தோல் மற்றும் கண்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்கும். மேலும் வீக்கம் அடைந்த துளைகள், வயிற்றுப்போக்கு, ஒரு செய்தியை மாற்றி மாற்றி பேசும் தன்மை உடையவராக இருப்பார்கள். சாப்பிடவே ஆசையும் இருக்காது. இது போன்ற அறிகுறிகள் தோன்றினால் மருத்துவரை ஆலோசனை செய்யுங்கள். மேலும் ஆண்களை விட பெண்களுக்கே இந்த பித்தப்பை கற்கள் அதிகம் வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் மாதவிடாய் மற்றும் கர்ப்பம் ஆகிய 2 ஹார்மோன்களின் அளவும் மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் ஈஸ்ட்ரோஜன் எனும் கொழுப்பு அதிகரிக்கின்றது. பெண்கள் உடல் எடையை அதிகரிக்கவும் குறைக்கவும் அடிக்கடி செய்வார்கள். அதிக எடை இரத்த ஓட்டத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க வழிவகுக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக எடையை குறைக்கும் போதும் அதிக எடையை உயர்த்தும் போதும் உங்கள் கல்லீரல் பெரிய அளவிலான கொழுப்பை செயலாக்குகிறது. இதன் விளைவாக பித்தப்பையில் பித்தக்கற்கள் எளிதாக பெண்களுக்கு வருகின்றன. இந்த பித்தக்கற்கள் ஒருமுறை வந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் வளரும் தன்மை கொண்டது. நீங்கள் ட்ரில் முறையில் இந்த கற்களை அப்புறப்படுத்தினாலும் மீண்டும் 1 வருடமோ 2 வருடமோ கழித்து மீண்டும் உருவாகும் தன்மை உடையது. இதன் முற்றிலுமாக சரி செய்ய அறுவை சிகிச்சை மட்டுமே செய்வார்கள். இதற்கு சிறந்த தீர்வாக அதிகமான தண்ணீர் குடிக்க வேண்டும். அப்போதுதான் உடம்பில் உள்ள கெட்ட கழிவுகள் கரைந்துவிடும். இல்லையென்றால் படிவமாக தோன்றி பிறகு கல்லாக மாறும். நன்றி.